நம்ம கூடிய இருக்கேன்னு சொல்லி பாதிலே விட்டு போனா அது துரோகம் தானே. வேர்ல்ட்ல எவ்ரி 40 செகண்ட்ஸ் ஒரு சூசைட் நடந்துட்டு தான் இருக்கு. நாட் எவ்ரி சூசைட் இஸ் பர்சனல். ஓகே, ஒரு விஷயத்தோட ஆழம் புரியலன்னா தயவு செஞ்சு அதுல உங்க ஒப்பீனியன் வைக்காதீங்க. இறக்கமே இல்லாம ரொம்ப கொடூரமா கொண்டு இருக்கா சார். அந்த டிடி கேஸ்ல மாட்டினவனை தூக்கி இந்த மர்டர் கேஸ்ல போட்டாருன்னா தயார். உடம்பு சரியில்லை. இந்த இடத்துல இருந்தா பழமா சொல்றீங்க பைத்தியக்காரா. இந்த படத்தை படுறா. இந்த மாதிரி கிளிங்கான எக்ஸ்பீரியன்ஸோட படம் பார்க்கணுமா? பிஎஸ் வேலி ஆப்ல பார்க்கின்ற படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறக்காம என்ஜாய் பண்ணுங்க. விறுவிறுப்பா போன லாஸ்ட் கேமோட 3 லெஜெண்ட்ஸ். இதுல ஆடியன்ஸ் செலக்ட் பண்ண தி லெஜெண்ட் யாருன்னா பிரகதீஷ். இந்த அழகான கிராமத்தோட பேரு தற்குறிப்பட்டி. இந்த கிராமத்துல புதையல் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட மாஃபியாஸ் வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிச்சு அந்த புதையல் எடுக்க முயற்சி பண்றாங்க. வில்லேஜர்ஸ் அவங்க கிட்ட இருந்து புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள கடைசியில யாரு ஜெயிக்க போறாங்க, யாருக்கு அந்த புதையல் போக போகுதுங்கிறது தான் இந்த கேம். எல்லா கிராமத்து மாதிரியே நைட்டு எல்லாரும் தூங்குறப்ப மாஃபியாஸோட ஹெட்டான காட்ஃபாதர் யாருக்கும் தெரியாம வில்லேஜர்ஸ்ல ஒருத்தரை கொல்லுவாங்க. மாஃபியா கும்பலுக்கு எப்படி கொல்றதுக்கு ஒரு சூப்பர் பவர் இருக்கோ அதே மாதிரி வில்லேஜர்ஸ்ல 5 பேருக்கு 5 சூப்பர் பவர் இருக்கு. போலீஸ் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை அவர் மாஃபியாவா இல்லையான்னு செக் பண்ண முடியும். டாக்டர் இவர்னால நைட்டு யாராவது ஒருத்தரை மாஃபியாஸ் கொல்றதுல இருந்து காப்பாற்ற முடியும். ராம்போ இவர்கிட்ட ஒரு கன் இருக்கும். அதுல ஒரே ஒரு புல்லட் தான் இருக்கும். அதை வச்சு மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை இவர்னால நைட்டு கொல்ல முடியும். லவ்வர்ஸ் இவங்க 2 பேரும் ஒருத்தர் இல்லாம இன்னொருத்தரால இருக்க முடியாது. இதுல யாராவது ஒருத்தர் செத்துட்டாலும் இன்னொருத்தர் அவங்க கூடவே சேர்ந்து செத்துருவாங்க. செயின்ட் இவரை பகல்ல யாரெல்லாம் ஓட்டு போட்டு கொல்றாங்களோ அவங்க எல்லாம் இவர் கூடவே செத்துருவாங்க. ஆனா மாஃபியாஸ் இவரை கொண்டாங்கன்னா நைட்டு ஒரு காமன் வில்லேஜராவே செத்துருவாரு. இது எல்லாத்துக்கும் மேல காட்ஃபாதர் கிட்ட 2 சூப்பர் பவர் இருக்கு. ஒன்னு இங்க சூப்பர் பவர் வச்சிருக்க யார வேணாலும் இவருனால அவங்க பவரை யூஸ் பண்ண முடியாம ரோல் பிளாக் பண்ண முடியும். இன்னொன்னு நைட் இவரை போலீஸ் செக் பண்ணா அவரு ஒரு சாதாரண வில்லேஜர்ஸ் மாதிரி தான் தெரிவாரு. இப்படி நைட் இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலும் பகல்ல யாரு மாஃபியா, யாரு போலீஸ், யாரு டாக்டர், யாரு ராம்போ, யாரு லவ்வர்ஸ், யாரு செயின்ட்னு வெளியே காட்டிக்காம எல்லாருமே வில்லேஜர்ஸ் மாதிரியே நடிப்பாங்க. இந்த கேமோட சுவாரஸ்யம் என்னன்னா யாருக்கு என்ன ரோல்னு அவங்களுக்கும் நம்மளுக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. பகல்ல எல்லாரும் சேர்ந்து பேசி அவங்க மாஃபியான்னு சந்தேகப்படுற ஒருத்தரை ஓட் பண்ணி வெளியே அனுப்ப முடியும். இப்படி ஒவ்வொரு ரவுண்ட்லயும் டே நைட்டா ஒவ்வொருத்தரும் வெளியே போக போக வில்லேஜஸ் மொத்தமா சேர்ந்து மாஃபியாஸை வெளியே அனுப்பி அந்த புதையலையும் கிராமத்தையும் காப்பாற்ற போறாங்களா இல்ல வில்லேஜஸ் மாதிரியே நடிச்சு மாஃபியாஸ் வில்லேஜையும் புதையலையும் கைப்பற்ற போறாங்களா? வாங்க பார்க்கலாம். ஓகே, இப்போ டீனா டீனா சாங்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சாங் பண்ணி ஒரு 3 மாசம் முன்னாடி பண்ணி அந்த சாங் பண்ணி ஒரு 1.5 மாசம் இருக்கும். அந்த ஆல்பம் சாங்கோட ஸ்டெப்பை ரிக்ரியேட் பண்ண போறோம். ஆரம்பிக்கவா? ஆனா இப்ப குணால் உண்மை உயிரோட இருந்தா சந்தோஷப்பட்டு இன்னும் நம்ம ஹாஸ்டல்ல ஒருத்தர் வச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் என் ஃபேன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான ஒருத்தர் சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒருத்தர் வந்திருக்காரு டீமுக்கு. அவரு சிலம்பி மாதிரி 2 எபிசோட் தாண்டி என்பி எங்க அங்கேயும் இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதனால நீங்க ஆரம்பிச்சு கூப்பிடு என்ன கெஸ்ட் என்னன்னு நீங்க சொல்லிருங்க. ஆமா, நம்ம ஷோக்கு இன்னைக்கு 2 கெஸ்ட் வந்திருக்காங்க. முதல் கெஸ்ட் டேய் நான் என்னடா பண்றது அப்போ? காட் அப்பப்ப வாய்ஸ் கொடுங்க. நான் தான் ஒரு 2 எபிசோட் வரல மறந்துட்டேன். நீ தெரியும்டா லஞ்ச்ல காட். டேய் நீங்க மலேசியா ஃளைட்ல எல்லாம் பேசி வச்சு தான் வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஆமா காட் இவனோட அந்த மசாஜ் சென்டருக்கு வந்தா காட். ஏடா சொல்லவே இல்ல. ஓகே போதுமான அளவுல. சரி எனக்கு என்னன்னா பிரகதீஷ்க்கு மைக்லாம் வேற கொடுத்துருக்காங்களே. காட் போன தடவை விளையாண்டது பாத்தீங்களா நீங்க? அது பார்த்துதான் கேக்குறாரு. டேய் வெக்கமே இல்லாம ஊரே பலி கொடுத்துட்டு இவ்வளவு பெருமையா பேசுறீங்கடா நீ. ஏய் நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். நீங்க
எல்லாம் இப்படி சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you God. தற்குறிப்பட்டிக்குன்னு சில பல விருந்தினர்கள்லாம் நாங்க கூப்பிட்டுருக்கோம். முதல்ல நான் கூப்பிட போறது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால தனது ஆர்ஜே பயணத்தை ஆரம்பிச்சு தமிழ் பேச்சு உங்கள் மூச்சு மூலமா தமிழகம் முழுவதும் தெரிய தொடங்கி ஒரு சிறந்த தமிழ் ஆர்வலர், சமீபத்தில் பிளாக் ஷீப் மூலமா ஒரு இயக்குனராகவும் ஆனாரு. நல்ல மனிதரும் கூட நடிகரும் கூட ராஜ்மோகன் அவர்களை அழைக்கிறோம். ராஜ்மோகன் எப்படி இருக்கீங்க? காட் நல்லா இருக்கேன். Thank you so much. நல்ல இன்ட்ரோடக்ஷன். உள்ள நுழையும் போதே கரெக்ட்டா யாரோ குழி தோண்டி வச்சிருந்தீங்க. பட் அது அப்படி இல்ல. நீங்க தடக்கி விழுந்தீங்க. அந்த தடையெல்லாம் தாண்டி வந்து உட்கார்ந்திருக்கீங்களே. அதுக்காக தான் அது நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. இல்ல முதல்ல காடுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். இத்தனை பேரை வச்சு எடுக்கணும், அத்தனை கேமரா வச்சு எடுக்கணும், அதிர்ச்சியும் வச்சு எடுக்கணும். குட்டிவினவும் ஒரு கிராமம்ல. இது உண்மையிலேயே ஒரு பயங்கரமான கிராமம் தான். ஆல்ரெடி பாத்திருக்கீங்க. ஆமா. மாஃபியானா உங்களுக்கு கேங்கலாம் ஷோல பாத்திருக்கீங்க. ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப ரூல்ஸ் தெரியாது. பட் வெரி ஃபன். அது பாக்கும்போது ஜாலியா. ஐ திங்க் என்பி அவங்க காலேஜ் கேங்ல விளையாடுற கேம்ஸ் சூப்பரா இருக்கு. அது வந்து எல்லாரும் ரொம்ப ஆக்டிவா சூப்பரான ரூல், எல்லாருக்குமே தெரிஞ்ச ரூல். ஃபர்ஸ்ட் யாரை தூக்கணும்னு மட்டும் சொல்லுங்க. இல்ல நான் எல்லா எபிசோடும் பார்த்தேன்டா. என்னடா பாவம் பண்ண அந்த கல்யாணம் நீ ஒண்ணே கடைக்குட்டி சிங்க கார்த்தி மாதிரி பண்ணாத மாமா. ஆனா அதெல்லாம் தாண்டி இந்த கேம் பண்ணலாம் தாண்டி சீரியஸ் ஆவல நானே. ஏனா போன எபிசோட்ல மாஃபியா ஜெயிச்சாங்க. ஒரு மனசு அப்செட்டா இருக்கு. ஒண்ணு கவலைப்படாதீங்க. இந்த வாட்டி வில்லேஜஸ் ஜெயிக்கணும். ஆனா உங்களுக்கு மாஃபியா வந்துச்சுனா அப்ப மாஃபியா ஜெயிப்போம். என்னடா இப்படி மாறிட்டீங்க? அப்படி இருக்க கூடாதுனே. வில்லேஜஸ் வேண்டிங்க. வில்லேஜஸ் ஜெயிக்க வைக்கணும். போன தடவை இல்லப்பா அடிமேல அடி விழுந்துட்டே இருக்குப்பா. இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? இதுக்கு உண்மையிலேயே குணாலுக்காக வளர்க்கறியா நீ? ஃபேன் சிரிச்ச மாதிரி மூஞ்சி வை. முன்னாடி பாரு அப்துல் கலாம் அது தெரியாம நீங்க குணால் பிடிஎஸ் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நானு. அடுத்த கெஸ்ட் கொஞ்சம் இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னா. பிரகதீஷே கேட்டாங்கறனால அடுத்த வர போறது யாருன்னா அயாஸ் சொல்ல சொல்றீங்க. அவரும் ஒரு கமல் ஃபேன்னு சொல்ல வந்த அயாஸ். நல்ல நடிகரும் கூட. நாக் அவுட்ங்கிற யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்காரு. அது போக சமீபத்துல ஹாட் ஸ்டார்ல ஹாட் பீட் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ் போயிட்டு நல்லா நடிக்கக்கூடிய ஒருத்தர் ஃபேமஸ் ஆனவர் மிஸ்டர் குரு லக்ஷ்மணன் அவர்களை அழைக்கிறோம். இருக்கீங்க குரு ப்ரோ? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன வந்தோனே சம்பளம் போட்டு உட்கார்ந்தாரு. இல்ல பயங்கர பாசிட்டிவா இருக்கு எனக்கு. தப்பாச்சே. என்ன சொல்றீங்க? இப்ப பாருங்க. நான் யோசிச்சேன். ஆரம்பிடா. ஆமாடா. டபுள்டா. ஆமாடா டால்டா. இல்ல நான் யோசிச்சிட்டே இருந்தேன். எனக்கு கேம் எதுவும் பெருசா விளையாட தெரியாது. இல்ல உங்களுக்கும் தெரியாது. யோசிச்சிட்டே இருந்தேன் எப்படி விளையாட போறோம் அப்படின்னு. நம்ம சும்மா இருந்தாலே நீங்கலாம் தேத்தி விட்டுருவீங்கன்னு தெரிஞ்சுச்சு. எல்லாம் பயங்கர. ஆனா லைட்டாவது பாத்துறீங்களா ப்ரோ ஷோவை? அது கேளு. பிளாக் ஷீப் எவ்வளவு வருஷமா எப்படி என்ன யாரோட கேளுங்க. நீங்க ஒரு ஆங்கர் தானே குட்டி? உனக்கு தெரியாது. நான் துப்பாக்கியை கொடுத்துட்டேன் அவன்கிட்ட. அதிர்ச்சிட்டேன். உன்கிட்ட யார் முதல்ல? இல்ல எனக்கு பிளாக் ஷீப்ல ஒரு நல்ல மெமரி என்னன்றதை நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். எனக்கு வந்து நான் கமல் சார் வந்து ரொம்ப நாளா பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. மதுரையிலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். சென்னை வரும்போது நம்ம பிளாக் ஷீப் அவார்ட்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் கமல் சார் வந்து வந்திருந்தாங்க. நான் எதிர்பார்த்துலாம் வரல. எனக்கு பிளாக் ஷீப் அவார்டுக்கு கூப்பிட்டுருந்தாங்க. நான் ஜாலியாக வந்தேன். நான் பார்த்த உடனே ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஏன்னா நான் வந்து ரொம்ப நாளாக அவரை வந்து பார்க்கணும் விரும்மாண்டிலேயே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டுலாம் போய் பார்க்க ட்ரை பண்ணேன். பட் முடியல. பார்த்தா என்னோட ரோல்ல இருந்து ஒரு 6 கிலோ தள்ளி உட்காந்துருக்காரு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ தட் வாஸ் வெரி குட் மூமெண்ட். நம்ம டீம்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஆயிரக்கணக்கான வீடியோஸ் இருக்கு. நிறைய பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு யார் ஃபேவரட்? யாரோட ஆக்டிங் ஆங்கரிங்லாம் உங்களுக்கு? உங்களை தவிர எல்லாரும் பிடிக்கும். பேசாம தூங்கி இருக்கலாம். நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. சீரியஸா சொன்னேன். சூப்பர் ப்ரோ. எல்லாரும் குட்டி வேணும் சொல்ல. குட்டி வேணும். ஓகே யார் குட்டி வேணும்? இல்ல ப்ரோ இங்க இப்படிதான் இருக்கும். கேம் ஆண்டா நீங்க தான் உங்களை லீட் பண்ற மாதிரி இருக்கும். ராஜ்மோகன் எப்பவுமே ஸ்டார்டிங் சைலண்டா இருக்காருன்னா அப்சர்வ் பண்றாருன்னு அர்த்தம். அடுத்த 10 நிமிஷம் கழிச்சு அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாரு. லாஸ்ட் 10 நிமிஷம் டைம் வச்சு கிளம்பிடுவாரு. இதே எங்க அண்ணனோட ஸ்டைல். ஆனா இந்த கேம்ல அப்படி இருக்காது. எனக்கு என்ன தெரியும். காட் கேம் போலாமா? நீ பர்மிஷன் கொடுத்துட்டேனா போலாம்டா. கேம் போலாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல் தி பெஸ்ட் गाइस. எல்லாரும் உங்களோட கார்டு எடுங்க. Village sleep. Village wake up.
அண்ணா ஆரம்பிங்க. இந்த கன் ஏதாவது என் பக்கம் திரும்பிச்சு. எங்க பாருங்க நடுவர் அவர்களே. இல்ல இப்ப என்னன்னா எனக்கு என்னுடைய பார்ட் மட்டும் தான் தெரியும். அதனால யாரை பார்த்தாலும் எனக்கு சந்தேகமாவே இருக்கு. உங்களுக்கு ப்ரோ புதுசா வந்திருக்கீங்க. நீங்க யாராவது உங்களுக்கு திறந்த உடனே பார்த்தோன்னு ஒரு கண்ணை திறந்த உடனேமா நீங்க யாரை பத்தி கெஸ் பண்றீங்க? யாரை பத்தி லைட்டா தோணுது? சில நேரத்துல மாஃபியாஸ் தோண பேசுவாங்க. அந்த மாதிரி அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு யாரை தோணுது? அப்படி நீ ஏன் புது கெஸ்ட் பேச மாட்டேன்? இல்ல வர கெஸ்ட் நான் வந்து எடுத்து கொடுக்குறேன். அவங்க மாஃபியாவா இல்ல இப்ப நம்ம யாராவது மாஃபியா பத்தி பேசும்போது அவங்க கண்ணு வாண்டடா சிரிப்பாங்க. அதோ இருக்கா பாருங்க. சிரிப்பே இல்ல. சம கோவத்துல இருக்கேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. அங்க பாரு ஜனனி சிரிப்பா பாருங்க. மாட்டலையா? இல்ல இது நாம தான குலுக்கல் முறையில தான எடுத்தோம். ஆமாண்ணே. ஏய் ரொம்ப கஷ்டமா இருக்குடா. யாரடா ஃபர்ஸ்ட் சொல்றது? என்னன்னா இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள கஷ்டமா இருக்குன்றீங்க. எல்லாரும் பேச பாருங்க. உங்களுக்கு ஒரு ஆள் டவுட் வரும். எனக்கு ஆனா பார்த்ததுல வந்து மீதி பசங்க எல்லாம் எனக்கு நல்லா தெரியும். அதுல எந்த டவுட் இல்ல. எனக்கு அந்த பொண்ணு மேல தான் ஒரு மாதிரி ஏதோ ஐஸ்வர்யா. அதாவது சிரிப்பு வரல ஆனா சிரிக்குது. ஓ யா சாமியா கொக்கண்ணா. இப்ப மிதுன் விவேக்லாம் வந்து கண்டுபிடிக்கிற டோன்லயே இருக்காங்க. இவன் அவன ஆனா அந்த பொண்ணு ஆஹா நமக்கு என்ன மாட்டிக்காதடா கண்டுபிடிச்சவங்களா டோன்ல இருக்கு. எனக்கு விசால் மேல டவுட் இருக்குடா. மேல எப்பவுமே டவுட் வரும். அண்ணா ஏஞ்சல் பக்கத்துல உட்கார்ந்திருக்கா டவுட் வரும். அது சந்தோஷமா தான் இருக்கு. நான் விட்டு விசால்ல ஏன் டவுட் இருக்குன்னு அண்ணே நோட் பண்ண முடியும். நான் என்னோட பாயிண்ட் உங்களுக்கு தெரியும் நீ பத்தி நல்லா இல்ல. என்னோட பாயிண்ட் முன் வைக்கிறேன். போன எபிசோட் பார்த்தனே இதே மாதிரி சைலண்டா இருந்தாரு. அமைதியா இருந்தாரு. ஒரு வார்த்தை எதுமே பேசல. லைட்டா டவுட் வந்துச்சு. இந்த எபிசோட்லனா சரி போன எபிசோட் அதே இது நீ எங்கடா மத்தவங்கள பேச விடுற? நீ தான் பேசிட்டு இருக்க ஆரம்பிச்சு. அவரோட சுபாவமே அதான்டா. டைரக்ட் பண்ற கூட ஆக்ஷன் இன்னொருத்தர் தான் சொல்லுவாரு. அந்த அளவுக்கு அமைதியா இருக்கு. கால நோண்டறாரு, கால் இப்படி மாத்துறாரு, இப்படி மாத்துறாரு. இதுல ஏஞ்சல் மேல கை வைக்கிறாரு. சோ அதனால வயசா இருக்குற அந்த சேர்ல உட்கார முடியலடா. இப்ப நீ அவருக்கு சொன்ன எல்லா பாயிண்ட்டும் ஒன்ட்ட இருக்கு. நான் வேலையில பேசட்டுமா? ஒண்ணு இங்க இருக்குன்னு யாரும் ஸ்டார்டிங் எடுக்கவே மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. இப்ப நான் சும்மா இருந்தா அப்படியே அமைதியா. யார் சொன்னா? குட்டி வினோம் எடுடா. எடுக்க சொல்லுங்க. எடுடா. குட்டி வினோம் எடுப்பா. எடுத்தா முடிச்சு விட்டுறா என்ன படாருன்னு. பயப்படாத. பயப்படாதடா. ஐசு ஃபர்ஸ்ட் வோட்டிங் போடுவோம். ஃபர்ஸ்ட் வோட்டிங். இதெல்லாம் பேச லைனா போயிரலாம். ஏய் இதெல்லாம் பேச போன வாட்டி மாஃபியா வந்துச்சு. அப்படியே நடிச்சிச்சு. போன வாட்டி மாஃபியா வந்துச்சு. ஐஷு சொன்னா இவன் பதற ஒருவேளை நம்பர்ஸா இருப்பாங்களோ. நம்பர்ஸா வந்தா சந்தோஷம் தான். அந்த லெவல்ஸ்டா. அவன் அண்ணனே சொல்ற நம்பர்ஸ் அது தனி. அவன் ஐசுக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்குனே. அது எப்பனே இருக்கும்? அப்படியே அங்க உட்காருது. அண்ணே இல்ல இது அவள இல்ல மட்டார் பண்ற கவுண்டர் குடிக்கானே. என்ன சார் ராம்கி படத்துல வர காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி ஒரே கலாட்டா தான். சரி ஐசுக்கு ஃபர்ஸ்ட் வோட்டிங். சரி ஐசு போடுவான் பேசி கொஞ்ச நேரம். எதை வச்சு சொல்றீங்க? இல்ல எல்லார் முகத்தையும் பார்த்தேன். அவங்க முகங்களை எல்லாம் பாத்துருப்பீங்க முன்னாடி. இல்லம்மா மீதி முகத்தெல்லாம் அண்ணனா இருக்குமோன்ற ஒரு கியூரியாசிட்டில பாத்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனா உங்க முகத்துல இல்ல ஐசு அண்ணனுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ். அண்ணனுக்கு 40 வயசு. 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. எப்படா 40 ஏய் 45 தான். கொன்றுவேன். ஆனா உங்க முகத்துல ஒரு சின்ன பதட்டம் இருந்துச்சு. பேசிட்டு இருந்தீங்க அதனால நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க. நான் கவனிச்சிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். எனக்கு ஞாபகம் கூட இல்ல. அண்ணன் சொல்ற பாயிண்ட் வேல்டா இருக்கு. நீ வந்து மலுப்புற மாதிரி இருக்கு. நீ ஒரு நறுக்கு ரெண்டு பாயிண்ட். அப்படி சொல்லுங்க. வில்லேஜர் தான் நான். ஒரு நிமிஷம் கேம தாண்டி ஐயா சன்ன மிதுனு என்பி 3 பேர் பயங்கரமா விளையாடுவாங்க. ஓகே பையனுங்க. சாரி ஐசன. ஓகே மோசமானவங்க உசாரா அட் பண்ணுங்க. இப்போ எதுக்குங்க நாங்களா டஃப்பா இருக்கோம் நீ மாத்தி பண்ணி இங்க திருப்பி விடுற. இல்ல அதுதான் ராஜ்மன் சொல்லிறானே. அப்படிலாம் கிடையாதுண்ணே. எல்லாரும் சூப்பரா விளையாடுறாங்க. ஐ நோ இவன் பயங்கரமான அறிவாளி, அவன் உழைப்பாளி. இவன் வந்து இந்த கேம்ல எப்படியாவது ஊறி இது ஒரு பிஎஸ்சி வாங்குறதுக்காக படிச்சிட்டு இருக்கான். இவங்க என்ன மூட்ல இருப்பாங்க அப்படியே வாங்குனே கொஞ்சம் கொஞ்சமா. இல்ல அவ்வளவுதான் அறிவாளி லிஸ்ட் கொடுங்க. உன்னை பத்தி நான் கூட என்னென்னமோ நினைச்சிருந்தேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. விசால் ப்ரோ ஒரு ஓட்டிங் போய் பாப்போம். விசால் ப்ரோ கிடையாது. நான் வில்லேஜர். அவன் ஆரம்பத்துல இருந்து ஒருத்தர் தூக்குறக்கே விளையாடுறான். அவன் பேச்ச கேட்காதீங்க. அண்ணா ஒரே ஒரு நம்புங்க. ஒரு ஓட்டிங் விசால் ப்ரோ மச்சான் நம்புடா. சரி ஓகே போடு. கிடையாது. விசாகன் ஃபர்ஸ்ட் ஓட்டிங் நம்ப மச்சான். சரி போலாம். விஷாகனுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங். விசாகன் டிஃபெண்ட் பண்ணுங்க. நான் வில்லேஜர். தேவையில்லாம ஸ்டார்டிங்ல ஒரு வில்லேஜரை கொள்ளாதீங்க. அதுவும் இவன் பேச்ச கேட்டு கொள்ளாதீங்க. இது என்ன இது ஏத்துக்க முடியுமா? இவன் பேச்ச கேட்டு கொள்ளாதீங்க. 2019ல கார்த்தியனை விளையாண்ட பாயிண்ட் சார் இதெல்லாம் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கான் சார் இவன். குரு ப்ரோ நீ மூஞ்ச பாருங்க. லைட்டா எப்படி தன்னறா பாருங்க. நான் இது ஜோக்கிங்கா சொல்ல. அவர் ரியாக்ஷன் நீங்க பாருங்க. சத்தியமா வில்லேஜர். நான் போன தடவை வந்திருந்தா நான் போன தடவை பதட்டப்பட்டு இருந்தேனா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த தடவை நான் ஏன் பதட்டப்படுறேன்னு எனக்கே தெரியல. என்ன பாயிண்ட் பாருங்க. இவன் பேச்ச கேட்காதீங்க. இவன் ஸ்டார்டிங்ல இருந்து தூக்குறதுக்கே பேசிட்டு இருக்கான். நீங்க பவர் இருக்கா? வில்லேஜர் தான். ஆனா கவுண்ட் குறைஞ்சா பிரச்சனை இல்ல. 5 மாஃபியா இருக்காங்கல்ல. இது பிரச்சனை தான். பட் பவர் ஏதாவது இருக்கா? ஏங்க அவன் மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி ஓகே விசாகன் ப்ரோ ஏன் அதிர்ச்சி பேச கேக்குறீங்க? எனக்கு அதுக்கு மட்டும் சொல்லுங்களேன். ஏன் எல்லாரும் அதிர்ச்சி பேச கேக்குறீங்க? இவ்வளவு பதட்டமே நான் பார்த்தது இல்ல. இல்லண்ணே அவருக்கு சாவுறதுல பிரச்சனை கிடையாது. அதிர்ச்சி சொல்லி சாவுறது இல்ல. இது உண்மைதானே. அதிர்ச்சி சொல்லி உனக்கு சாக வேண்டாம். ஆமாண்ணே. ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்டர். அதிர்ச்சி சொல்லவனா? அதிர்ச்சி நீ சொல்லாரா? இருடா ரிக்கி சொல்லிருங்க. ரிக்கி நீ சொல்றா. சரி விசாகன் ஸ்லீப் போலாம்பா. ஸ்லீப் போலாம்பா. ஏன் ஒரு வில்லேஜரை கொல்றீங்க? ஸ்லீப் போலாம். ஸ்லீப் போலாம். ஒரு வில்லேஜர்
ரொம்ப குஷியோ. சரி எல்லா கைய கீழ இருக்குங்க. விசாகன் செத்துட்டா. வில்லேஜ் ஸ்லீப். காட்ஃபாதர் அண்ட் மாஃபியா வேக் அப். யாரை கில் பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை முடிக்கங்க. டாக்டர் கண்ணை துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை முடிக்கங்க. போலீஸ் கண்ணை துறங்க. யாரை சந்தேகப்படுறீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. ரேம்போ கண்ணை துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக் அப். யாரும் அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல சாவு விழல. டாக்டர் காப்பாத்திருக்காங்க. நல்ல டாக்டர் நல்ல டாக்டர். ஆனா விசாக லாஸ்ட் மினிட்ல குருதி புனல்ல அப்படி எட்டி பாப்பர்ல கமல் மாதிரி இந்த சைடு யாரையோ பார்த்து கண்ணடிச்சான். கரெக்ட். ஐசிராவா தான் இருக்கும். கலந்து பயலே. ஓ சைஸ் என்ன? அவ வயசு என்ன? எங்க வச்சிட்டு என்ன வேலை பார்க்கற? என்ன பார்த்து ஏன் கண்ணடிக்கிறார் அவரு? நான் சொன்னவன அவன் மறுக்க கூட இல்ல பாரு. செத்த பையல உங்கட வந்த அன்னைக்கு மானமே போச்சு எனக்கு. போனோங்க அவரு. மாஸ்க் போட்டா பேச கூடாது. நான் சொன்னத மறுக்க கூட இல்ல. சரிடா. நைட் யார தூக்குனீங்க? தெரியாது. மாஸ்டர் பிளான். அண்ணா இந்த ஒரு வாட்டி என் பேச்சு கேக்குறீங்களா? இவர் மாஃபியா தானே? என்பியா? அவன் காட்ஃபாதர்ரா. இந்த நைட் தாண்டுவனி. ஃபர்ஸ்ட் ஓட்டிங் என்பி ப்ரோ. என்பி ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அண்ணா கை தூங்க. சரி எல்லா கைய கீழ இருக்குங்க. என்பி காட்டும் பெர்ஃபார்மன்ஸ். அப்ப தூக்கிருங்க அண்ணா. அப்புறம் ரெண்டாவது தூக்கிருங்களா? டெக்னாலஜி பண்ணலாம்ண்ணா. இந்த பகல்ல யாரும் சாவாது இருந்ததுக்கான காரணமே நான். முடிச்சாண்டா. ஏய் இதுக்கு போலாம். அண்ணா இந்த மாதிரி எத்தனை வாட்டி சொல்லிருக்காரு. பைத்தியக்கார மாதிரி முடிச்சாண்டான்றீங்க. ஆனா இப்ப ஒரிஜினல் டாக்டருக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்ப அவன் வந்திருப்பான்ல வரலல. இப்பதான் இவன் மேல டவுட் வருது எனக்கு. இப்பதான் இவன் மேல டவுட் வருது. அப்ப நீ தான் டாக்டரா? இல்ல டாக்டர் யாருன்னு ஒரு கெஸ் பண்ணிட்டேன். அதனால சொல்றேன். நான் வந்துட்டு ஐ மீன் கதை போமல லெந்த் டயலாக் அது அரி குடுப்பான். குடுக்குறது முன்னாடி எஸ்டிஆர் பேர் பார்த்துட்டு சொல்லிட்டு படிப்பான். எஸ்டிஆர் எப்படா பார்த்த நீ? எஸ்டிஆர் சிங்கிள் டேக் பண்ணுவாரு. அப்படியே பட் அவன் இப்ப தடமாற வந்து என்ன ஏன் பண்ண? சோ ஏன் சொல்லுடி என்ன யாரும் பேச விட மாட்டீங்கன்னு அர்த்தம். பேசவா நானே? ஏய் நான் யோசிச்சாரு. கேப்ல யோசிச்சாரு. பேசினா மாத்தி விட்டுறோம்டா. அதே தான் சொல்றேன். நான் டாக்டர்னு நான் சொல்லவே இல்ல. இந்த பகல்ல யாரும் சாவாம இருந்தது காரணம் நான் அவ்வளவுதான் சொல்றேன். டேய் நீ என்ன பவர்னு கூட சொல்றா? ஏண்டா மாஃபியாவா இல்லையான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேசு. பகல்ல சாகாம இருந்த காரணம் நீ ஏன்டா? நைட்ல தான சாவாங்க. பகல்ல சாகாத. பகல்ல தான அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இங்க டாக்டர் இருக்காங்க. நான் டாக்டர் இல்ல முதல்ல. இங்க டாக்டர் இருக்காங்க. அந்த டாக்டருக்கு தெரியும். ஏய் இவ எப்பவுமே யாராச்சும் ஒருத்தர் ரிவீல் பண்ணிட்டானா அவன் அந்த பவர் எனக்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்லிப்பான். ஆனா எனக்கு எங்க நான் ஒரு தடவை கெஸ் பண்ணிட்டேன் யாருன்னு. அதனால அவன் தான் டாக்டரா இருப்பான்னு எனக்கு நம்பிக்கை. ஆனா நீ டாக்டர் இல்ல. யாரா? அவன் டாக்டர் இல்லனே சொல்லிட்டார்ல. ஏய் நான் டாக்டர் நான் சொல்லவே இல்ல தான சொல்றேன் நானு. நான் டாக்டர் இல்லன்னு தான சொல்லிட்டே இருக்கேன். தம்பி சீசா கேட் விட்டு அண்ணா 3000 மேடைகள். ஆமா. ஏய் வேற 3000 மேடைகள். ஒரு 10,000க்கு மேல காலேஜ் கல்ச்சரல்ஸ்கள். 5000 அப்புறம் வந்து 5000 அந்த யூடியூப்ல வீடியோஸ்கள் அப்புறம் மக்கள் நல்ல போராடி இருக்கீங்க. இன்ஃப்ளூயன்சர் பல கடைகள் போயிருக்கீங்க. இத ஒரு பிக்சர் தந்தது இல்ல. பட் இது இல்லாம படம் டாட் பண்ணிருக்கீங்க. இவ்வளவு ஆளுமை வச்ச நீங்க சொல்லுங்க. இப்போ அதிச்சி முடிச்சிட்டியாடா ஏவிய? முடிச்சங்க. இல்ல இவ்வளவு ஆளுமை கொண்ட ராஜ்மோகன் அண்ணன் இப்ப பேசுறத வச்சு சில அப்சர்வ் பண்ணிருப்பீங்க. ரெண்டே டவுட் தான். தம்பி உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்போ ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். இப்படி போறான், கால் இப்படி பண்றான். நான் எப்பவுமே இப்படி போவேன். இந்த பக்கம் இருக்கிறதுனால இந்த பக்கம் நினைக்காதீங்க. அப்படியே இந்த பக்கம் போறதுனால இந்த பக்கம்னு நினைக்காதீங்க. நடுவுல வர்றதுனால நடுவுலன்னு நினைக்காதீங்க. ஒரே நிமிஷம். உங்களை எவ்வளவு பில்ட் அப் பண்ணி ஆளுமை படைச்சவங்க எல்லாம் சொல்லி நீங்க என்னடா ஆடுறத வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. இல்ல ஆனா அவன் கூலா இருக்க ட்ரை பண்றான். கூலா கரெக்ட்ண்ணே. ஆனா இவனை விட அதிக பதட்டமா இருக்கிறது வினோத் தான். ஒண்ணு போய் பார்க்கலாம். நான் அதிகமா பதட்டம் வரல. ஏன் இப்படி வளர்ற? அண்ணா நீ சும்மா வீசாரு சொல்லுங்க. கொஞ்ச நேரம் ஏதாவது பண்ணட்டும். ஆரம்பிச்சிருச்சு அது ஆல்ரெடி. சும்மா ஒரு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போடுங்களேன். நான் திரும்பி சொல்றேன். ஏன் என்பி பக்கம் போறேன்னா என்பி ஒருவேளை மாஃபியா இருந்து விட்டுட்டீங்கன்னா என்பி எல்லாரும் காலி பண்ணிடுவோம். அதனால தான் நான் என்பிக்கு சாங்கா சொல்றேன். இப்படி ஒரு அவர் புத்திசாலி பிளேயர் முதல்ல வெட்டிடலாம். ஆமா நான் அதுதான் சொல்றேன். நான் ஏன் அந்த பாயிண்ட் நான் சொன்னேன் அப்படின்னா நான் ரோல் பிளாக் பண்ணப்பட்டிருந்தேன். அதனால நான் செத்துருவேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதா நான் கிளம்ப வந்தேன். பட் இந்த நைட்ல வந்துட்டு யாருமே சாகலன்னு ஒரு அனௌன்ஸ்மென்ட் வந்துச்சு. அதனால தான் நான் அந்த பாயிண்ட சொன்னேன். எந்திரன் படம் பாத்திருக்கீங்களா? அதுல சிட்டியோட சொல்லல இத புரிய உனக்கு 300 வருஷம் ஆகும். அந்த மாதிரி ஆளுவன். அடுத்து ப்ரோ
நான் கூட்ட பல வீடியோஸ் நடிச்சிருக்கீங்க என்ன சொன்ன உங்களுக்கு அதிர்ச்சி தானே மாஃபியா நீங்க யாருமே கெஸ் பண்றீங்க மாஃபியா நான் இப்போ என்ன கெஸ் பண்றீங்களா இப்போ உங்களை பார்த்தா இவங்க மாஃபியா இருக்கு இன்னும் கெஸ் பேசுறத வச்சு அப்புறம் ஆரம்பிச்சிடுவேன் நான் கூட்ட யூடியூப் சேனல் கொஞ்சம் இருங்க மூச்சு விட்டுக்கிறேன் இல்ல ரோல் பிளாக் அவன் ஆயிருக்கன்றதால எனக்கு புரிஞ்சிருச்சு அவன் இல்ல என்பி இல்ல என்பி கிடையாது நம்ம குரு ப்ரோ வேணா போய் பார்க்கலாம் அவர் காட் ஃபாதர் அப்ப வி ஸ்டார் வினோத் தான் இருக்கலாம் இல்ல நம்ம காட் ஃபாதர் தூக்கிட்டோம்னா ரோல் பிளாக் பண்ண முடியாது காட் ஃபாதர் அப்ப இவன் தான் காட் ஃபாதர் என்ன தேடுறாங்க அண்ணே நீங்களும் வாங்க மாஃபியா பச்சை மண் அவர் போய் மாஃபியான்ற நான் வத்தறேன் உங்களை தம்பி ரெஸ்பெக்ட் ஆரம்பிச்ச அதானே எண்ட் வரைக்கும் அப்படியே போணும் அண்ணே ஒரே நிமிஷம் ஒரு பாயிண்ட்ண்ணே நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன் என்பிஏ ரோல் பிளாக் பண்றானுங்கன்னு சொல்றான் என்பிஏ கொள்வானுங்களா மத்தவன கொள்வானுங்களா நீ சொல்லு தப்பா நினைக்காத இல்ல ஒரு நிமிஷம் நீ இந்த வாய்ஸ் நோட் வச்சிட்டு நீ டவுன்லோட் பண்ணி திருப்பி நீயே இத கேள உனக்கு புரிஞ்சு ஒரு சொல்ல சொல்றேன்டா என்பி ரோல் பிளாக் நான் ஏன் பேசாம இருக்க தெரியுமா அவர் இப்ப எனக்கு சப்போர்ட் பண்றாரா இல்ல நீ தூக்க பிளான் பண்றாரான்னு எனக்கு தெரியல கவனிச்சாதான்டா புரியும் நான் எல்லாம் கவனிச்சாதான்டா புரியும் கெட்ட வார்த்தை சொல்லாமல அவன திட்டலனா டேய் வர வர உங்க வேடெல்லாம் ரொம்ப பேடா இருக்குடா ஒரே டவுட் இவன் டாக்டரா இருந்து இவனே காப்பாத்திருந்தா இல்ல அவனா ரோல் பிளாக் அவனா ரோல் பிளாக் தம்பி அப்ப ஓட்டு போடலாம் ரெடி என்பி நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கவா ஐயோ இந்த ஒரு நைட் மட்டும் விடுங்க உங்கள யார் சாவணும்னு நீங்களே இப்ப எழுதி கொடுங்க மாஃபியா கொல்லாம இன்னொருத்தன் கொல்லுவான் சரி ராஜ்மோகன் எழுதி கொடுறேன் ஏய் நான் என்ன சொல்றேன் செக் பண்ணி பாப்பா இருங்க நான் ஒரு 3 பேர் லிஸ்ட் வச்சிருக்கேன் அந்த நைட் என்னை விடுங்க என் மைண்ட்ல யார தோணுதோ கொன்னிக்கிறேன் இவன் என்னடா இவன் அவன் டாக்டர்ல ஒருவேளை ராம்போவா பண்ணிருந்தாங்க நீ சொன்ன பாயிண்ட் தான் ஒருத்தனை ரோல் பிளாக் பண்ணி அவனை தான் கொல்லுவாங்க எனக்கு நான் முடிச்சு பாக்குறப்ப எனக்கு ரோல் பிளாக்னு சொன்னாங்க நான் என்னை கொன்னுட்டாங்கன்னு நினைச்சு கிளம்பி வரப்ப யாரும் சாவலன்னாங்க அப்ப டாக்டர் என்னை சேவ் பண்ணிருக்காங்கன்னு சொன்னேன் அதுதான் நான் சொல்ல வரேன் எந்த ஒரு டாக்டருமே இன்னொருத்தனை சேவ் பண்ண மாட்டான் முதல்ல உண்டு புரியுதா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல நீ எதுக்கு இப்ப உள்ள வர நான் சொல்ற பாயிண்ட் கரெக்டா இல்லையா வாய்ப்பு இருக்குல்லன்னு ஒருத்தர் சொல்றாருன்னா புரிஞ்சுக்கணும் லேடிஸ் சும்மா ஒரு லேடிஸ் ஸ்பீக்கருமா இவன் ரொம்ப பேசிட்டா இருக்காங்க டேய் இவங்க என்னடா மாஃபியா இந்த 3 பேர் தான்டா மாஃபியா இருக்க வாய்ப்பு இருக்கு குட்டி இந்த நைட் நீ சாவுற எழுதி தரேன் உனக்கு அவன் கொன்றுவான்டா வெயிட் இப்போ என்ன பிரச்சனை இப்போ இந்த ரவுண்ட்ல ஒரு ஆள் செட் ஆகணும் அடுத்த ரவுண்ட் போணும் பாதிப்பும் வர கூடாது ஃப்ரீயா இருக்கணும் ஒரே இவ்வளவு பிரச்சனை இல்ல இதுக்கு மேல பேசிட்டே இருக்க முடியாது யாருக்கும் கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும் ஆனா பிரச்சனையே வர கூடாது ஒரே ஆள் வழி யோசிச்சு பாரு மைக் பேச கொடுக்கல அமைதியா இரு யோசிச்சு பாருடா நீ பேசு மைக் கொடுங்க உனக்கு நான் சொல்லுவேன் நீ தாமா தலையாட்ட டேய் இரு இது கடைசில கவுண்ட்ல பிரச்சனையை தோத்து போறோம்டா இரு கவுண்ட் இல்லடா உண்மையிலே தூக்கலாம்டா நீ அடிச்சிக்கலாம் ஒரு வாய்ப்பு கேக்குறான் நீயே மாஃபியா இல்லன்ற அப்புறம் அப்படியே போயிட்டே இருக்கலாம் ஃபுல்லா அண்ணன் இது முடிச்சு ஈவென்ட் வரல ஒரு மணி நீ உனக்கு வேலை இல்லடா முடிச்சு ரிவ்யூ போடணும் யூடியூப்ல வீடியோ போடணும் சரி நான் செவனே தானா போயிக்கிறேன் ஏய் ஐஷு போலாம்டா நான் இருக்க கூடாது அம்மா இப்ப அவன் இல்லன்ட்டோன உணர்ச்சி வசப்பட்டு பேசறான் பாரு அந்த மாதிரி பேசணும் அது மாதிரி நீ பேச மாட்டே மேல டவுட்டாவே இருக்கு நான் எப்பவுமே அப்படி பேச மாட்டேன் அப்ப எப்படி ஆங்கர் வெளிய சொல்லி தெரியுதா குட்டி நான் சொல்லிட்டேன் ஆங்கர் ஆனா ஒரு வேளைக்கு பண்ணு ஓஹோ இரு ஏனா நான் ஆங்கர் நான் சொல்லிட்டு இருக்கேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ சொல்லு உனக்கு வாய்ப்பு வந்தா பேசு நான் நினைச்சேன் நம்ம கிட்ட மட்டும் அப்படி திட்டுவானே எல்லார்கிட்டயும் விடுறாங்க ஓகே அண்ணா ஐஸ்வர்யா ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா ஓகே போங்க ஐஸ்வர்யா டிஃபெண்ட் பண்ணுமா ஒரு வேலிட் பாயிண்ட் நீங்களே எதுமே சொல்லல அவர் ஜஸ்ட் லுக்க வச்சு சொல்றாரு அதனால வில்லேஜரை வேஸ்ட் பண்ணாதீங்க அதனால நான் சொல்றேன் நீ ஜட்ஜ் பண்ணல நீ எவ்வளவு பெரிய ஆளு நீ லுக் ஏண்டா அந்த பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்ட ஒரு வார்த்தை பேசிச்சு டக்குன்னு கன்வின்ஸ் ஆயிட்டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் போட்ட ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு அதிர்ச்சி போமா ஓகே அதிர்ச்சி போங்க நான் சொல்றேன் சரி சொல்லு ஃபர்ஸ்ட் ஓட்டிங் அதிர்ச்சி எதையாவது சொல்லி தொலைச்சிடாதீங்க இருக்குங்க நோ பவர் ஜஸ்ட் வில்லேஜர் தான் ஆனா போன தடவை என்ன தப்பு நடந்துச்சுன்னா இந்த மாதிரி வில்லேஜர் தூக்குனதால ஃபுல்லா போயிடுச்சு என் மேல நான் சந்தேகங்களை கான்ஃபிடன்ட் பேசுறதுக்கு இப்ப தெரியுதா ஒரு ஓட்டிங் போட்டா பேசி கன்வின்ஸ் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுதா நான் பியூர் வில்லேஜர் தான் நான் ஜாலியா அனலைஸ் பண்ணி ஆடிட்டு இருக்கேன் போன தடவை மாஃபியா ஜெயிச்சாங்கல்ல ஆமா அவங்க ஸ்வீட் சாப்பிட்டாங்கல்ல ஆமா அது புடிங்கி சாப்பிட்டியா அது பொரி உண்டு நான் வேணான்ட்டேன் சரி அப்படின்னா வி ஸ்டார் தான் வி ஸ்டார் போ மெஜாரிட்டி என்ன எதுக்கு சொல்றீங்க நான் சாதாரண வில்லேஜர் தான் எனக்கு எந்த பவருமே கிடையாது நான் பவர் இருக்குன்னு சொல்லி டிஃபெண்ட் பண்ண விரும்பல எனக்கு யார் மேல டவுட் இருக்குன்னு ஒன்று சொல்லிடுறேன் என்பி மேல ஒருவேளை அவன் ரேம்போன்னு சொன்னதுனால தான் இப்போதைக்கு நான் அடங்கிட்டேன் இல்லைன்னா அவன் சொன்ன பாயிண்ட் ஃபுல்லாவே எனக்கு அகேன்ஸ்டா தான் இருந்துச்சு எப்பவுமே ரொம்ப கான்ஃபிடண்டா பேசுவான் நான் எதுவுமே இல்லைனாலும் இருக்கிற மாதிரியே கான்ஃபிடண்டா பேசுவான் அதனால தான் ஒரு டவுட் இருந்துச்சு ஆனா என்ன சொல்றதுக்கு ஒரு ரீசனுமே கிடையாது நான் இவ்வளவு தெளிவாகவும் பேசிருக்க மாட்டேன் எந்த எப்படி சொல்லியும் இவ்வளவு கான்ஃபிடண்டா பேசிருக்க மாட்டேன் இப்பதான் இவ்வளவு நேரம் தெளிவா பேசிட்டு பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா அதுக்கு முன்னாடி தம்பி ஹாட் ஸ்டார்ல ஹார்ட் பீட் போட்டுட்டு அவர்
பாத்துற கைய அழகா வச்சு கேஷ்ல பாத்துட்டு இருக்காரா நீங்க என்கிட்ட வந்தோனே நான் நார்மலா இல்ல அவர்ட்ட கேம் புரிஞ்சிச்சான்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். கேம்லாம் புரிஞ்சிருச்சுல. எதுவுமே பேசாம இருக்கணும். பெஸ்ட். மாஃபியாவா வில்லேஜரா? நீங்க நல்லவங்கன்னு எங்களை நீங்க நல்லவரா கெட்டவரா? இன்டைரக்டா சொல்றேன். நீங்க டைரக்டாவே சொல்லலாம். நீங்க நான் இல்லனா இந்த ஊர்ல வேலை நடக்குது. அவர்தான். ரொம்ப குழம்புது இந்த ஆட்டம். மறைமுகமா யாரும் சொல்ல மாட்டாங்களே. வி ஸ்டார். ஓகே வி ஸ்டாருக்கு செகண்ட் ஓட்டிங். வி ஸ்டார் மெஜாரிட்டி. வி ஸ்டார் செத்துட்டான். தலைமகடி கலங்காதே தலைவன் உண்டு. வில்லேஜ் ஸ்லீப். மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர் கணத்துறங்க. யாரை கொலை பண்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை மூடிடுங்க. டாக்டர் கணத்துறங்க. யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை மூடிடுங்க. போலீஸ் கணத்துறங்க. யாரை சந்தேகப்படுறீங்க? ஓகே கண்ணை முடிக்கங்க. ரேம்போ கண்ணத்துறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? ஓகே கண்ணை முடிக்கங்க. வில்லேஜ் வேக்கப். ஊரெல்லாம் பெரிய மனுஷன் சொல்லிட்டு இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு ஏன் இப்ப நீங்க பெரிய மனுஷனோட ராஜ்பவன்டே போறீங்களா? ராம் செத்துட்டான். ஒரு நிமிஷம், இன்னொரு பாடி விழுந்திருக்கு, அதையும் சேர்த்து எடுத்துருங்க. குட்டி வேணும், நீயும் செத்துட்ட. வைதவே நான் கொல்லல, என் புல்லட் என்கிட்ட இருக்கு. ரொம்ப பேர் இது தோட்டம்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா இதுல உள்ளது பூரா மூக்குப்படி. அப்ப இவங்க லவர்ஸ், ஒருத்தர் கொன்னா ஒருத்தர் செத்துட்டாரு. ராஜமோகன் ஆனா இவ்வளவு பேர் ரிக்கி ஜாலியா உட்கார்ந்து இருக்கீங்களே. ரிக்கி என்பி சில விஷயம் சொல்ல மாட்டான், சொன்னா விடாம இருக்க மாட்டான். அடுத்து அதிர்ச்சி போலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டிங் ரிக்கி மெஜாரிட்டி. மைக்கே அட்ஜஸ்ட் பண்ணிட்டான்டா. உண்மையாவே நான் வில்லேஜர் தான், என்ன தேவையில்லாம தூக்காதீங்க, கவுண்ட்டும் குறையும். இது ஒரு டிஃபென்ஸ் பாயிண்ட். இத கேட்டு நான் உனக்கு ஓட்டு போடுறேன். சரி இருங்க, எதுக்காக தூக்குறீங்க சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க நீங்க. நான் எதுக்காக என்ன தூக்குறீங்க? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? உண்மையிலேயே நான் மாஃபியா இல்ல, வில்லேஜர் தான். தேவையில்லாம என்ன தூக்காதீங்க. பாயிண்டே சொல்லாம சொல்றாரு. பாயிண்ட் சொல்லவே இல்ல. பாயிண்ட் தான் சொன்னேனே. இதான் பாயிண்ட். மாஃபியா யாரை கொல்றீங்கன்னு இருக்கப்போ அசஞ்சி வாயெல்லாம் நான் அப்பல இருந்தே இப்படி தான் பண்ணிட்டு இருந்தேன். இல்லப்பா, அதாவது நீ அப்படி பண்ற அப்படின்னா அடுத்து டாக்டர் கூப்பிடுறப்பையும் அதை பண்ணணும், போலீஸ் கூப்பிடுறப்பையும் அதை பண்ணணும், ராம்போ கூப்பிடுறப்பையும் அதை பண்ணணும். வெறும் மாஃபியாக்கு மட்டும் அப்படி பண்ணக்கூடாது. என்னது இது? சங்கு பிச்சு எரிஞ்சிடுவேன். நான் மாஃபியான்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன். சரி அவ்வளவுதானா? நீ தான் சொல்றா. யாருன்னு சொல்றா? என்ன முடிச்சிட்டேன். என்ன முடிச்சிட்ட? நான் என்னோட இத முடிச்சிட்டேன். ஆதத்தை நீங்க தூக்குங்க கையா. யார் கூட இருந்தவங்க யாருன்னு சொல்லிட்டு போ. அதிர்ச்சி என்ன? இது வந்து போட்டு கொடுத்து மாட்டி விடுறது. வந்துச்சா தைரியமா சொல்லிடணும், எல்லாரும் கேக்குறாங்க. சரி நீ விடு, நான் என் வாதம் வரல, அப்ப நான் பேசிக்கிறேன். சரி ஓகே, மாஸ் போடு போனி. இப்ப ரிக்கிக்கு செகண்ட் ஓட்டிங். யாரெல்லாம்? ஒரு நிமிஷம், உன்னை நம்பி தானே தூக்கணும். நீ ஏன்டா கை கட்டி உட்கார்ந்திருக்க? ஏண்டா உன்னை நம்பி தான் பசங்களை வச்சிருந்த 10 ரூபா செலவு பண்ணிட்டடா. இல்லடா, அவன் ஒரு ட்ராப் வச்சுட்டான்டா எனக்கு. தொட்டா வேற யாரோ செயின்ட் இருக்கீங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? சொல்லலாம். செயின்ட் வச்சு ஒரு அது எப்படிடா நீ இஷ்டம் சொன்னா சொல்லலாமா? இல்ல இவன் செயின்ட்னு சொல்றான்டா. இதே 10 நிமிஷம் முன்னாடி யாருக்கு எதுவும் சொல்லாதீங்க. என்ன இப்ப நீ சொல்றேன்ற எனக்கு உங்க கேமே புரியல. எனக்கு மாஃபியாவே இவர்தானே செயின்ட் இல்ல, ஒரு பெயிண்ட் இல்ல. டேய் அதிர்ச்சி, நிக்கி செயின்ட்னு சொன்னானே உனக்கு தெரிஞ்சுதா முதல்ல? இல்ல இல்ல, அது தெரிஞ்சிருந்துச்சுனா அத தெரிஞ்சிருக்கும். டேய் பெரிய மச்சான் அவர் யாரா? சாரி டேய், இப்படி தானே எல்லா ஸ்டோரியும் சொல்றீங்க. இப்போ வந்து குட்டி வினோ லவர்ஸ்னு தெரியும், விசாகனும் வி ஸ்டாரையும் ஓட்டு போட்டு நம்ம தான் தூக்கணும். சோ செயின்ட் இங்க தான் இருக்கான். ஓகேவா? செயின்ட் மரியாதை கூட இருக்காரு. அது என்ன 1000 நாட்கள் அவர் நம்ம அண்ணன். மை ஃபேமிலி டோட்டல் டேமேஜ். ஏன்னா இவன் செயின்ட்ன்ற ஒரு கார்டு எடுத்து தான் இவன் தப்பிச்சான். நம்ம யாரும் இவனுக்கு ஓட்டு போடல, செகண்ட் ஓட்டிங் இவனுக்கு ஓட்டு போடல. ஆனா இவன் மேல எனக்கு ஒரு ஏதோ தோணுது, எதுவும் தெரியல. பட் செயின்ட் வேற யாராவது இருக்கீங்கன்னா இவனை கான்ஃபிடென்ட்டா தூக்கலாம். அட எல்லா இடத்துலயும் ஏதாவது பேச. இல்ல இப்போ ஐஷுக்கு ஏன் வேணானோ? அதுதான் நான் சொல்றேன்ல, இந்த பாயிண்ட் பவர் இருக்குன்னா. ஆமா பவர் இருக்கு. இன்னொன்னு நான் என்ன கண்டிப்பா power? நம்ம தூக்கிடுவேன். இல்ல, அதை எப்படி நான் இப்ப சொல்ல முடியும்? நான் சொல்றேன்னா சொல்றேன். சொல்லு, நீ தான் தைரியமான ஆளு, சொல்லு. ஏதோ பவர் இருக்கான், சொல்ல சொல்லு. விவேக் என்ன? விவேக் டவுட் இருக்கு, ஏஞ்சல் டவுட் இருக்கு, நான் சொல்லிட்டேன். மிதுன் சொன்னது கரெக்ட், எனக்கு நாய்ஸ் கேட்டுச்சு. அப்படி இருந்தா என்னைய தான் கொண்டு இருக்கும். அது சொல்றது கன்வின்சிங்கா தான். அது இல்ல. அவர் ஸ்டார்டிங்ல இருந்து என்னதானே சொல்றாரு. வராம இருக்கிறதுக்கு கூட. ஓகே, அப்ப ஐஸ்வர்யாக்கு செகண்ட் ஓட்டிங் யாரும் போடல. ஃபைன், போங்க. விவேக்கோட கை தூக்கு. விவேக் விவேக் என்ன? ஆமா, இது வரைக்கும் போகாதவங்க ஆப்ஷன் போவோம். ஐஷு போலாம்டா, நான் சொல்றது கேளுங்கடா. அண்ணா அவர் போலீஸ் அகிலிசா இருக்க போறாருண்ணே. என்னப்பா அவரே இப்பதான் யோசிச்சிருப்பாரு என்ன பாயிண்ட் சொல்லலாம் அப்படின்னு. யாரா? இவள தூக்குற ரிக்கி நல்லா அவர் மாட்டி இருந்திருப்பாரா? இப்ப அவர் யோசிச்சாரு. சரிப்பா, அதே பாயிண்டே அவர் சொன்னாருன்னு அவர் கன்ஃபார்ம் தூக்கிரோம். அவர் விவேக் என்ன டிஃபெண்ட் பண்ணுங்க. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? நிஜமாலுமே நான் போலீஸ் தான். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் யார் இது பண்ணீங்க?
ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 2 3 4 5 6 7 8 அண்ணா அவங்க போங்கடா நீங்க தான் 10 இல்லடா இவனை செக் பண்ணடா. ஓகே என்னென்ன அடுத்து யார் செக் பண்ணீங்க? என்ன வந்துச்சு? சரி போயிடலாம். விவேக் அண்ணா. இல்ல ஆக்சுவலி நான் ஆக்சுவலி ஃபண்டமெண்டலி வேணாம் இப்ப நீங்க ஏன் தூக்குறீங்க? அவர் தெரிஞ்சிச்சு இதுக்கு மேல நான் மாஃபியா எனக்கு தெரியும். விவேக் அண்ணனுக்கு கான்ஃபிடண்டா போலாம். மெஜாரிட்டி அண்ணா ஒரே நிமிஷம். மெஜாரிட்டி உள்ள மாஃபியா இருக்குனே. அடிச்சு பேசுற 4-5 பேர் மாஃபியாவா தான் இருக்காங்க. அதனால தான் இது இப்படி போயிட்டு இருக்கு. ஏன் விவேக் அண்ணன் இல்லாம ஐஷுன்னு சொல்ற? ஏன் போலீஸ் இவர் இல்ல நீங்க சொல்றீங்க? எனக்கு போலீஸ் யாருன்னு தெரியும். அது எப்படி சொல்வீங்க நீங்க? ஏன்னா இவர்தான் ராம்போ. ராம்போக்கு எப்படி போலீஸ் தெரியும்? தெரிஞ்சிருச்சு. எப்படி தெரிஞ்சிச்சு? கேம் விளையாடணும். அதுக்கு தான் கேம் கான்சென்ட்ரேட் பண்ணி விளையாடணும். அவங்க பேசுறப்பே தெரிஞ்சிருச்சு அவங்க போலீஸ். குரு ப்ரோ வேலிட் பாயிண்ட் வச்சிருக்காரு. அவர் பேச ஒன்னு சொல்றாரு. நீ அவர் வச்சு ஒரு ஆன்சர் குரு ப்ரோ ஸ்ட்ராங்கா நீங்க என்ன சொல்லுங்க? அலாட்டாய்க்கடா அலாட்டாய்க்கு. நீங்க என்கிட்ட வந்து கேட்டீங்க. கேட்ட வச்சு பார்க்கும்போது அவர் நிறைய பேசிட்டு இருக்காரு. நான் அவர் மேல சந்தேகப்படுறேன். சரி நம்ம அதான் இங்க லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. ஆனா விவேக் அண்ணன் மேல கான்ஃபிடண்டா இருக்கு. தாராளமா விவேக் அண்ணன் போலாம். விவேக் டிஃபெண்ட் பண்ணு ஸ்ட்ராங்கா. நிஜமா நான் போலீஸ். நான் செக் பண்ணிட்டேன். ஐஷு வந்து மாஃபியா தான். இப்போ வந்து இவனும் மாஃபியா தான் நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்பி வந்து ஸ்ட்ராங்கா இல்ல போலீஸ் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அப்பயும் எனக்கு தெரியுது அவனும் காட்ஃபாதர் தான். நீங்க உங்க ரோல் ரிவீல் பண்ணிட்டீங்கல ஐஷு? நீங்க உங்க ரோல் ரிவீல் பண்ணீங்க. நான் தான் ஆக்சுவலி போலீஸ். நான் ஃபர்ஸ்ட் வந்து V-Star செக் பண்ணேன். காட் சொன்னாரா அவங்க சொன்னா ட்ரை பண்றாங்க. ஃபர்ஸ்ட் காட் சொன்னாரு. நான் ஃபர்ஸ்ட் V-Star தான் செக் பண்ணேன். அவர் ஆக்சுவலி மாஃபியா. அதுதான் வந்து காட் சொல்ல ட்ரை பண்றாரு. இந்த மாதிரி அவங்க சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து வந்து ஆக்சுவலி குட்டிவனை செக் பண்ணேன். குட்டிவனை வந்து இல்ல. இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஓகே நான் சொல்றேன். நான் போலீஸ். நான் 2 பேர் செக் பண்ணேன். என்பி மாஃபியா இல்ல. விவேக் செக் பண்ணேன். என்ன நீங்க பேசலாமா? விவேக் மாஃபியா. அப்படினா நீயும் மாஃபியா. ஓகே. அப்படினா நீயும் ஓகே. எத்தனை பேர் போலீஸ் நீங்க? அண்ணா அவன் போய் சொல்றானே. அப்ப பாத்து இது நம்பர் மாதிரி இருக்கா? ஆனா நான் போலீஸ் இல்ல. இது நம்பர் மாதிரி இருக்கா? அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ சரி நான் சொல்றதுக்கு முன்னாடி ரிவீல் பண்ண வேண்டியதானே? இதெல்லாம் நான் எப்படி ரோல் ரிவீல் பண்ண முடியும்? சரி ஓகே நீங்க நிறைய போயிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் தூங்கிருங்க. ரெஸ்ட் எடுங்க. ஐஷு இல்லனா ஏஞ்சல். ஐயோ ஐஷு நான் என்ன செத்தாலும் பரவாயில்ல. நான் இத பதிவு பண்ணிட்டு போயிடுறேன். என்ன செத்தாலும் பரவாயில்ல. ஐஷு இல்லனா ஏஞ்சல். நான் செத்தாலும் பரவாயில்ல. மிச்சம் இருக்கையும் பாத்துக்கங்க. ஓகே மக்களே ஒரே நிமிஷம். 3 பேத்துக்கு இப்ப செகண்ட் ஓட்டிங் எடுக்க போறேன். சரியா? அதுல ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா நான் வந்து ஸ்லீப் மோடுக்கு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் ஐஸ்வர்யா. எத்தனை பேர் ஓட் பண்றீங்க? ஓகே செகண்ட் விவேக். மெஜாரிட்டி விவேக். ஏய் பிரகதீஷ் நீ மாஃபியாவா? அவங்க 2 பேர் தான் மாஃபியா. அவர் காமன் மேன். கையா இருக்குங்க. ஏஞ்சல் நாங்க போடல. விவேக் சொல்றா தம்பி. அதான் நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. 2 நைட் நான் செக் பண்ணேன். இவன் வந்து மாஃபியான்னு ஃபர்ஸ்ட் இவனை செக் பண்ணேன். இவன் மாஃபியா தான். இவன் அவுட் பண்ணியாச்சு. இதே நான் சொல்லி முடிக்கிறேன். அடுத்து இவன் செக் பண்ணேன். இவன் மாஃபியா. ஓகேவா? இவனுக்கு சப்போர்ட்டுக்கு என்பி வரான். அவன் சொன்னா 3 ரவுண்ட் இல்ல 3வது ரவுண்ட் யார் செக் பண்ணீங்கன்னு போய் சொன்னான் ட்விஸ்ட் பண்றதுக்காக. 2 ரவுண்ட் ட்விஸ்ட் பண்ணேன். 2 பேரும் போலீஸ். இவன் இவங்களுக்கு சப்போர்ட் பண்றான் ஐஷுக்கு. அண்ணா அதிர்ச்சண்ணா நீங்க தேவலாம் சப்போர்ட் பண்றீங்க. ஒரே நிமிஷம். காட் வோட்டிங் முடிஞ்சு ரிசல்ட் சொல்லுங்க. காட். ஓகே விவேக் செத்துட்டான். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. வில்லேஜ் ஸ்லீப் மாஃபியாஸ் அண்ட் காட்ஃபாதர். கண்ணை திறங்க. யாரை கொல்றீங்க? யாரை ரோல் பிளாக் பண்றீங்க? கண்ணை மூடுங்க. டாக்டர் கண்ணை திறங்க. யாரை காப்பாத்துறீங்க? கண்ணை மூடிடுங்க. போலீஸ் கண்ணை திறங்க. யாரை சந்தேகப்படுறீங்க? கண்ணை மூடிடுங்க. ராம்போ கண்ணை திறங்க. புல்லட் யூஸ் பண்றீங்களா? கண்ணை மூடுங்க. வில்லேஜ் வேக் அப். ஓகே இன்னைக்கு நம்ம ஊர்ல மிதுன் செத்துட்டார். அவர் சைக்கோபாத் கேம் விளையாடுறாரு. நான் போலீஸ் அவரை செக் பண்ணா அவர் மாஃபியா இல்ல. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்கப்பா. ஒரு நிமிஷமா உனக்கு 10 மூலிகையின் சக்தி கிடைக்கும். ரிக்கி ஏஞ்சல் எனக்கு டவுட். ரிக்கி ஏஞ்சல் போலாம். ரிக்கி ஏஞ்சல் போலாம். ஏஞ்சல் இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? நார்மல் வில்லேஜர். உண்மையாவே நார்மல். வாழை படத்துல வர சாங் ஆடி காட்டி பஞ்சே நீங்க ரிக்கிக்கு சப்போர்ட் பண்றீங்க? ஆமா ரிக்கியா இருக்காதுன்னு தோணுது. தெரியல. நம்மள சந்தேகம் வரல. ஏனா சந்தேகம் வரல. ரிக்கி போவோமா? யா ரிக்கி என்பி போலாம். ரிக்கி போலாம். ரிக்கிய போறதுக்கு ஏஞ்சல் போலாம். தெரிஞ்சது போலாம். ஏன் தெரியாததுக்கு போயிட்டு இருக்கீங்க? நாய் தெரியாம போட்டுனே இருக்கானே மாஃபியா எடுக்கறப்போ. அப்படியா? ஜனனி ஜனனி ஜகம். இப்ப சொல்லு. ஜனனி மேல பிராமிஸா நீ மாஃபியா இல்லன்னு சொல்றீங்க. ஏங்க அதெல்லாம் ரிக்கி உங்க காதல் மேல சத்தியம் பண்ணி சொல்ல நீ மாஃபியா இல்லன்னு. சரி கைய தூக்குங்களா. போங்க யாராவது சாவுங்க. தொட்டா தூக்கிடுவேன்.
வர சொல்லி தொலைச்சிடுறோம். சரி ஓகே, அப்ப ரிக்கி தான் போலாம். ரிக்கி நீங்க மட்டும் தூக்காதீங்க, எல்லாரும் தூக்கலாம். ரிக்கிக்கு யாரெல்லாம் கை தூக்குறீங்க? எல்லாரும் தூக்குங்க. ஒருவேளை அவன் செயின்டா இருந்தா? அதான் அயாசன இருக்காரு. அயாசன தூக்காம இருக்காரு. தூக்குங்க ப்ரோ. செத்துட்டா சாவட்டும். சாவத்துக்கு தானே கை தூக்குறோம். அவர் செயின்ட் நானும் செத்துருவேன். இல்ல அதான் நம்ம வில்லேஜ் ஜெயிக்குதா தோக்குதா முக்கியம் இல்ல. அவர் சாவ கூடாது. வில்லேஜ் ஜெயிச்சுறாங்க ப்ரோ. நீங்க தூக்குங்க. வில்லேஜ் ஜெயிச்சுறாங்க. தைரியம் தூக்குங்க. எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு வில்லேஜ் ரவி மரிட்டானே. எல்லாரும் தூக்கியாச்சா? தூக்கியாச்சுப்பா. இருங்க தூக்குங்க. சொல்லுங்கப்பா. This is my game. அண்ணா ஒரே நிமிஷம் காட். அண்ணா டாக்டர் தானே. ஆமா. இப்படி ஒரு தோல்வியை அனுபவிச்சு பாப்போம். தூக்கிட்டப்பா. எல்லாரும் அயாசனை தவிர எல்லாரும் ஓட்டு போட்டுருக்கோம். சரி ரிக்கி, அண்ணா ஏதாவது பேசுறியா? அண்ணா வேணா தூக்கிட்டேன். நீ ரிக்கி செத்துட்ட. ஜனனி ஜனனி ஜகம் நீ. ஓகே, என்ன நைட் போறோமா? ஆமா. அப்ப மாஃபியா இருங்க குரு ப்ரோ, நீங்க செத்துட்டீங்க, ஓட்டு போட்ட எல்லாருமே செத்துட்டீங்க. மாஃபியா தோத்துட்டீங்க, அவன் செயின்ட். வில்லேஜ் வின்ஸ். முதல்ல மாஃபியாஸ் யாருன்னு பாத்துக்கங்க. நீ யாரா என்ன கொலை பண்ண பார்த்த? இந்த பக்கம் ஐஸ்வர்யா, அந்த பக்கம் ஏஞ்சல். இதுல என்னன்னா ஐஸ்வர்யாவும் அருணும் எக்ஸலண்டா விளையாண்டாங்க. அதான் ஐஸ். விவேக், நீ பேசின அதே பாயிண்ட் எடுத்து அந்த பொண்ணு பேசி அந்த பொண்ணு ப்ரூவ் பண்ணுச்சு. நான் சொன்னேனே, நான் சொன்னதுக்கு அப்புறம் பேசுது. ஆனா என்ன பிரயோஜனம்? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம்டா. நான் ஒண்ணுடா டேய் அதிர்ச்சி அருண், பக்கத்திலே உட்கார்ந்து எத்தனை பாடிய பாத்தறா நீ. எல்லாம் அண்ணன் கொடுத்த தைரியம். கேமே தெரியலனாலும் குருவோட பெர்ஃபார்மன்ஸ் பிரமாதம். தலைவா கைய கொடு. இல்ல செயின்ட் தோத்துட்டா நான் செத்துருவான் பாரு அப்படின்னு கேட்டீங்க பாருங்க, நானே செத்துட்டேன் அப்போ. எப்பா அப்படின்னு. ஆனா நான் ஷாக் ஆனது என்னன்னா, ரொம்ப நேரமா இவனை சந்தேகப்பட்டேன், ஆனா பக்கத்திலேயே இருந்தியடா பாவி. ரொம்ப நல்லா விளையாண்டாங்க மாஃபியா. ஆனாலும் அவங்க பிரில்லியண்டா விளையாண்டதுனால வில்லேஜ் ஜெயிச்சிட்டாங்க. ஸோ வில்லேஜ் உங்க செலிப்ரேஷனை ஆரம்பிக்கலாம். மோசமா விளையாண்டு இந்த கேமோட போக்கையே மாத்தினவங்கள நம்ம லெஜெண்ட்னு சொல்லுவோம். இந்த கேமோட போக்கையே மாத்தின 3 லெஜெண்ட் யாருன்னா விவேக், வி ஸ்டார், அதிர்ச்சி. இவங்கள சிறந்த லெஜெண்ட்ஸ் யாருன்னு நீங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.